இங்க ஒருத்தன் தனி தீவுல மாட்டிக்கிறான். அப்ப மீன் பிடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு எக்ஸ்ட்ரேவிஷன் மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அப்படியே பக்கத்துல பார்த்தா ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்த ஒரு ஏரோஸ்டேஸ் அலையில அடிச்சுட்டு வந்து மயக்க நிலையில கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் இவன் வேகமா ஓடி போயிட்டு அவங்களுக்கு மூச்சு கொடுத்து காப்பாத்தலாம்னு சொல்லி பாக்குறான். அப்ப இதை பார்த்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வேகமா வந்து இவனை தள்ளி விட்டுட்டு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, யாரும் கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவனை திட்டுறா. அட ஏமா நான் உதவிதமா பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த கேப்ல இந்த ஏரோஸ்டேஸே கண்ணு வச்சிடுறாங்க. அடியே மேகல கண்ணு முடிச்சிட்டியா, நம்ம எங்க இருக்கோம்னு தெரியுதா, நம்ம கூட வந்து 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருக்கும்போது இவன் கண்ணுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் மாதிரி முன்னாடி வந்து தெரியுது. அது என்னன்னா கிட்டத்தட்ட இந்த ஐலாண்டுக்கு 4 பொண்ணுங்க வருவாங்களாம். அதுல இந்த பொண்ணுங்களுக்கு ஹாட் லெவல் மாதிரி ஒன்னு காட்டுது. அதுல 3 பொண்ணுங்களுக்கு ஹாட் லெவல் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ஐலாண்டை விட்டு அவன் தப்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம உனக்கு 50 கோடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. சரி வாங்க நம்ம நைட்டு தங்குறதுக்கு கூடார மாதிரி ஒன்னு ரெடி பண்ணோம். டிஸ்கவரி சேனல்ல மாமா பேட் கிரில்ஸ் கத்து குடுத்துட்டு போயிருக்காரு. முதல்ல மரத்தோட கிளைய பறிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் விடுறான். அப்ப இந்த ஏரோஸ்டேஸ்க்கு விரல் ஏதோ குத்தி ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே இவன் என்ன பண்றான்னா இன்ஃபெக்ஷன் பரவிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை லிக் பண்ணி கிளீன் பண்றான். அடடா என்ன இவன் இப்படி பாத்துக்கிறான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட மனசுக்குள்ள 2-3 பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டே வந்து ஃப்ரெண்டு கிட்ட காட்டுக்குள்ள ஏதோ சத்தம்லாம் கேக்குது. அவரை பார்த்தாலும் ரொம்ப நல்லவர் மாதிரி தான் இருக்கு, நீ வேணா வரியா அவர் கூடாரத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. நான்லாம் வரல, நீ வேணா போ, 10 டைனோசர் வந்தாலும் அச்சு ஓட விட்டுரும், அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போயிட்டு அவரோட கூடாரத்துல போய் படுத்து தூங்குறா. இந்த சமயமா பார்த்து நரி வேற ஊட விட இந்த பொண்ணு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவனை வேற கட்டி பிடிச்சிக்கிறான். ஹார்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த ஏரோஸ்டேஸோட ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு நிறைய வந்துருதா. ஐயோ என்ன யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வந்து இவங்க கூடாரத்தை போட்டு தட்டுறா. இப்ப தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். இவங்க யாரோ வந்து தட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா வேற இருந்துக்கிறாங்க. இந்த டைம் இந்த ஏரோஸ்டேஸ் வேற சும்மா இல்லாம ஒரு கிஸ்ஸ போட்டு கிறுக்கலாக்கி விட்டுறா. அப்ப இவன் கண்ணு முன்னாடி ஒரு பவரை செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதுல இவன் வேட்டையாற மாதிரி ஒரு பவரை செலக்ட் பண்ணி அந்த நரியை அடிச்சு காலி பண்ணி 2 பொண்ணையும் இப்ப பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். அப்ப இந்த ஏரோஸ்டேஸ் அவ ஃப்ரெண்டு கிட்ட நான் தான் சொன்னேன்ல அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்றா. ஃப்ரெண்டும் வந்துட்டு காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, நான் உங்க கூடவே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒண்ணா தூங்குறாங்க. மறுநாள் காலையில சமைக்கிறதுக்கு ஒரு கோழி தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு கோழி நீங்க ஒத்தரையே முழுங்கிடுவீங்க, இன்னும் 2 கிடைக்குதான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப நம்ம நவீன சரஸ்வதி சபதம் படத்துல கடைசியில வரா மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஷிப்ல அவன் கேங்கோட வரான். வந்து பார்த்ததுமே இந்த 2 பொண்ணுங்களை தூக்கி வண்டியில போடு, அப்படியே கூடாரத்துள்ள போய் எதனா இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அது கூட நம்ம தலைவன் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துரு. இவங்க இப்படி இந்த பொண்ணுங்களை புடிச்சு வச்சிருக்கிறத பார்த்ததும் பயங்கரமான ஃபைட். வில்லன் இப்ப பயங்கரமா அடி வாங்கிட்டு முடியாம இருக்கும்போது கூட தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டயலாக் அடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் இவன் வந்துட்டு இந்த தீவுக்குள்ள வந்தவங்க யாரும் வெளியே போனதா சரித்திரமே கிடையாது, ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க மாட்டீங்க, நான் இல்லனா அந்த தீவுல 2 நாள் கூட நீங்க தாண்ட மாட்டீங்க அப்படின்றான். இதை கேட்டதும் வில்லன் கூட அந்த பொண்ணு ஒரு மாதிரி மனசு மாறாளா. அப்ப இவன் ஒழுங்கா என் கூட வந்துட்டு உயிராச்சி பழைப்ப எல்லாம் செத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மனசு மாதிரி ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிறா. ஆக்சுவலா போன நினைச்சிருந்தானா அவங்களை அடிச்சு போட்டு அந்த போட் எடுத்துன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனா இவன் அந்த 50 கோடிக்கும் 4ஆவதா வர பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.